கழுதை பால் நாங்கள் ஒரு வியாபாரமாக பண்ணுறோம். குழந்தைங்களுக்கு நோவு நொடின்னு வராது. பாலால் எந்த பயமும் கிடையாது. தைரியமாக ஊற்றலாம். இதுகால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த இடத்துல பல்லாவரத்தில் பார்க் ரோட்டில் விற்கிறோம். எவ்வளோ காலமாக இருக்கிறோம். 3வது தலைமுறையாக நாங்கள் பாலை விற்றுக்குன்னு இருக்கிறோம். எந்த காரணத்துக்கு வந்து இந்த பாலால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுதான் பொய் சொல்லியோ ஏதோ வாங்க போகிறது கிடையாது. வெடிக்காலம் வருவோம், ஏதோ ஒரு கிடைக்கும், நாங்கள் இதால் பிழைக்கிறோம், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. டப்பா 500 ரூபாய் சொல்லுவோம். வசதி இருக்கிறவங்க வாங்கின்னு போவாங்க. 500 ரூபாய் கொடுத்து, வசதி இல்லாதவங்க 400 ரூபாய் தருவாங்க. கேட்ட இது கொடுத்துருவாங்க. இதால் காசுலாம் கம்மி பண்ணுறத வாங்கின்னு போனால் கூட எடுத்துன்னு வந்து கொடுத்துருவாங்க. குழந்த பால்னு ஏமாற்றலாம் மாட்டாங்க. இதை தைரியமாக வாங்கலாம். இந்த பாலால் எந்த பிரச்சனை கிடையாது. பெரியவங்களுக்கு கூட எதனா காற்று அடப்பு கிடப்பு இருந்தால் கூட இதில் நாங்கள் குடிப்போம். ஆனால் டெய்லி எங்களுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. கடவுள் புண்ணியத்தில் நோவு நொடி இல்லாத இருக்கிறோம். இதால் எந்த பயமும் கிடையாது. பல்லாவரத்தில் இந்த இடத்துல விற்கிறோம். வெடிகாலம் 3 மணிக்கு வருவோம், 11 மணி வரையும் இருப்போம். நாங்கள் உங்கள் எதிர்க்க நேரடியாக தான் கறந்து கொடுப்போம். கறந்தெல்லாம் வைக்க மாட்டோம். நாங்கள் க்ளீனாக பாட்டிலெல்லாம் கழுவி சுடு தண்ணியில் கழுவி தான் நாங்கள் பாலை ஊற்றுவோம். நேரடியாக இதால் எந்த பிரச்சனை பயம் இல்லாத வாங்கின்னு போகலாம். எவ்வளோ பேர் வந்து பெரியவங்க லேடிஸ் பசங்களுக்கு எதனா ப்ராப்ளமாக இருந்தால் கூட அந்த இதுக்கெல்லாம் இது எடுத்துட்டோம். எந்த பயம் இல்லாத குடிக்கலாம். இது கூட எதுவும் கலந்து கூட நீங்கள் குடிக்க தேவை. இது ஊற்றினாவே போதும். தாயே ஓம் சக்தி பராசக்தி. இப்போ 1000 ரூபாய் பாலை தான் உங்களுக்கு 500 ரூபான்னு தரோம். நாங்கள் இது வெத்தலை காம்பு இருக்கிறதுல 2 மணி வரையும் இதுக்கு பவர் இருக்குது சார். பயம் இல்லாத ஊற்றலாம். வெத்தலை காம்பு போடலன்னா நீந்துடும். வெத்தலை காம்பு போட்டோம்னா 2 மணி வரையும் பவர் இருக்குது. இதுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்கன்னு கிடையாது, எல்லாரும் சாப்பிட்லாம். எல்லாருமே குடிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. இதால் ஒரு நாளைக்கு 5 பேர் வருவாங்க, ஒரு நாளைக்கு 10 பேர் வருவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 லிட்டரு கறக்கும். ஒரு பாட்டில் 1/2 லிட்டரு பாட்டிலில் ஒரு பாட்டில் கறக்கும். அவ்வளோதான். ஒரே வேலைக்கு காலையில் 4 மணிக்கு கட்டுவோம். 10 மணி வரைத்தில் பால் சேர்ந்துடும். அது குட்டி விட்டால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பால் கொடுக்கும். குட்டிக்கு மீதி கொடுத்துருவோம். விற்கலைன்னா டெய்லி வரவங்க வருவாங்க. வரலைன்னா குட்டி தான் கொடுக்கும். குட்டிக்கும் கொடுப்போம், விற்கிறதுக்கும் இது பண்ணிக்குவோம். அதனால் குழந்தையெல்லாம் பட்டினி போட மாட்டோம். இதை வாங்கிக்கின்னு வருவோம் சார். வேலூர், ஆந்திரா, பெங்களூரு எங்கே கிடைக்குதோ அங்கே இதுக்குன்னு ஆளுங்க இருக்கிறாங்க. அங்கே போய் வாங்கின்னு வருவோம். 30,000 40,000 ரூபாய் கொடுத்து வாங்கின்னு வருவோம். வண்டிக்கே 8,000 7,000 கொடுத்து தான் ஏற்றின்னு வருவோம். அங்கே குட்டி போட்டு ஒரு 10 நாள் பொறுத்து தான் ஓட்டின்னு வருவோம். உடனே ஓட்டிக்கின்னு வர மாட்டோம். உடனே வண்டியில் வந்ததுன்னா எதனா ஆகிடும் குட்டி. அதனால் ஓட்ட மாட்டோம். வளர்ந்துருச்சுன்னா அவங்கக்கிட்டேயே கொடுத்துருவோம். மறுநாள் அவங்க வர ஒரு 3 மாதம் வரையும் நாங்கள் வச்சுருப்போம். அவங்களே வந்து திருப்பி வாங்கிக்குவாங்க. பாதி ரேட்டு இது எடுப்பாங்க, பாதி ரேட்டு அவங்க இது பண்ணிக்குவாங்க. இங்கே ஒரு 10 மணி வரையும் தான் கட்டி வைக்கிறதுக்கு அளவு பண்ணுவாங்க. அதுக்கு மேலெலாம் கட்ட விட மாட்டாங்க. வண்டிங்க போச்சுன்னா போலீஸ் இதில் வந்து கத்துவாங்க. இவ்வளோ நேரம் கட்டி வச்சுருக்க வெயிலில் வந்து 10 மணி வரையும் இருப்போம். வெடிக்காலம் 3 மணிக்கு வருவோம், 10 மணி வரையும் இருப்போம். வெயிலெல்லாம் குழந்தைங்களாட்டம் தான். இதுவும் ரொம்ப இது பண்ண முடியாது. நம்ம குழந்தைங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் எல்லாமே வாங்கின்னு வந்து போடுவாங்க சார். இங்கே கேரட்டு, கீரை நாங்களும் சரி ரேஷன் அரிசி உப்பு போட்டு அன்னக்கொடியில் வெடித்து கொட்டிடுவோம். அது எந்த நேரம்னாலும் சாப்பிடும். கவிச்சு தவிரச்சு மீதி எல்லாம் சாப்பிடும். காய்கறிங்க தான் மெயின். கீரை எல்லாமே சாப்பிடும். அவித்திக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை எல்லாமே சாப்பிடும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து அதை கும்பிட்டுட்டு அது யாருன்னா எதுனா சொன்னாங்கன்னா அவங்க வந்து இங்கே சக்கரை பொங்கல் அதெல்லாம் வந்து கல்யாணம் ஆகாதவங்க வந்து கற்பூரம் ஏற்றிட்டு அதை கும்பிட்டுட்டு சக்கரை பொங்கல் வாழை இலையில் வாழை இலையில் போட்டு கும்பிட்டுட்டு போவாங்க. நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பொய்யெல்லாம் கிடையாது. கிரக பிரவேசத்துக்கு ஓட்டுவோம். வீட்டில் ஒரு நைட்டு கட்டி வச்சிங்கன்னா அந்த வீட்டில் எது இருந்தாலும் நல்லது தான் நடக்கும். அதனால் அது சாணி மூத்திரம் பேஞ்சதுன்னா அந்த வீடு நல்லா இருக்கும். அது காலையில் ஏஞ்சி அது முகத்தை பார்த்தாவே நல்லது தான் நடக்கும் எல்லாருமே. கிரகப்பிரவேசத்துக்கு எவ்வளோ வாங்குறீங்க? அதான் 5,000 10,000 வாங்குவோம்.
ஒரு நைட்டு காலையில் நைட்டுக்கு எடுத்துன்னு வந்து கட்டிடுவோம் ஒரு 10 மணிக்கு. வெடிகாலம் யார் கண்ணுக்கு தெரியாத 3 மணிக்கெலாம் அவுத்துக்கணும் வந்துடுவோம். ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கெலாம் அவுத்துக்கணும் வந்து வீட்டை விட்டு வெளியே எடுத்துன்னு வந்து. அது சாணி மூத்திரம் பேஞ்சதுன்னா அந்த வீட்டில் அந்த வீடு நல்லாயிருக்கும். அதால் நீங்கள் கழுதை வந்ததுன்னா அது வந்து ஒரு தெய்வம் ஆட்டம். நாங்களும் அதை தெய்வமாக தான் டெய்லி குங்குமம் மஞ்சள் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு தான் பாலே கறந்து தருவோம். அதே மாதிரி இந்த ஈஸ்டர் வருதுல்ல, கிறிஸ்டின் அவங்கள்த வெறுத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் சர்ச்சுக்கு ஓட்டுவோம். அவங்க தருவாங்க 5000 6000 தருவாங்க. ஒரு 10 மணிக்கு அவுத்துன்னு போனாங்கன்னா ஒரு மணி நேரம் ஊர்கோலம் வந்து அவுத்துன்னு வந்து கொடுத்துருவாங்க. அவங்க ஓட்டிக்கின்னு வருஷம் ஓட்டுவேன். அந்த ஏசுநாதரை அது அந்த இதில் தான் பிறந்தாராம். அது மேலே ஏற்றினாராம் ஏசுநாதரை. பெரியவங்க சொன்னாங்க, நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது. இது எங்கள் பாட்டி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இங்கே வரவங்களாம் யாருன்னா சொல்லுவாங்க, இதை பற்றிலாம் தெரியுமாமான்னு கேட்பாங்க. எங்களுக்கு தெரியாதுன்னா இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்டின் வந்து எல்லாருமே அதை கையெடுத்து கும்பிட்டுட்டு அவங்க கையில் என்ன இருக்குதோ எங்களுக்கு தந்துட்டு தான் போவாங்க. எல்லாருமே காலையில் எழுந்து வந்தாங்கன்னா அதை நெத்தியில் இருக்கிற பொட்டை வச்சுக்கின்னு கும்பிட்டுட்டு எது என்ன இருக்குதோ எங்களுக்கு கொடுத்துட்டு வாங்கி போடுங்கன்னு சொல்லிட்டு தான் போவோம். இந்த பாலால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்களாம் எங்கள் பசங்களாம் வீட்டில் சும்மாவே கறந்து குடிப்போம். கடவுள் புண்ணியத்தில் டாக்டர் கையிலலாம் போனதில்லை. இந்த பால் தான் எங்களுக்கு நோவு நொடி இல்லாத எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்கணும். வீட்டு சாப்பிடுவோம். நாங்களாம் அப்படியே கறந்து அப்படியே குடிச்சிடுவோம். இதை காசுறதோ சக்கரை போடுறதோ இதெல்லாம் கிடையாது. அப்படியே வாயில் எல்லாருமே அப்படியே வாயில் ஊற்றிக்கின்னு போகலாம். இது கரண்டியை சூடு பண்ணி தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது அப்படி கூட தேவையில்லை. இங்கே வந்தாங்கன்னா நானே குழந்தைங்களுக்கு ஊற்றி அனுப்பிடுவேன். நிறைய பேர் குழந்தைங்களுக்கு நீ கூட 3 குழந்தைங்களுக்கு ஊற்றி தான் அனுப்பினேன். அவங்களே காரில் தூக்கின்னு வருவாங்க. நாங்களே அதுதான் நல்லது. இந்த கரண்டிலாம் ஹீட் பண்ணி வைக்கிறதெல்லாம் அதோட பவர் எடுத்துடும். அப்படியே நேரடியாக கறந்து கொடுத்தா நேரடியாக வாங்கின்னு போகிறது தான் நல்லது. அப்படியே அந்த வெத்தலை காம்பு எடுத்து போட்டு அப்படியே ஊற்றிட்டு மேலெல்லாம் தடவிட்டு ஒரு 2 ஹவர் 3 ஹவர் சுடு தண்ணி வச்சு துடைக்கிறதோ குளிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். சாணி வாங்கின்னு போனாங்கன்னா ஒரு மண் சட்டியில் போட்டு கொஞ்சோண்டு வறுத்துட்டு கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு மண் சட்டியில் போட்டு வறுத்துட்டு ஒரு வெள்ளை காட்டன் துணியில் போட்டு அது மூட்டை கட்டி கழுத்து உடம்பு முதுகு எல்லாம் ஒத்தரம் கொடுத்தோம்னா அந்த தண்ணி எதுனா இருந்தால் கூட வந்துடும். கழுது சாணியாக நிறைய பேர் வந்து வாங்கின்னு போவாங்க. புகை கொடுக்கலாம், வீட்டுக்கு சாம்பிராணி போடலாம். வீட்டு வாசப்படியில் வாசப்படி வெளில வச்சுட்டு சாம்பிராணி போட்டோம்னா வீட்டு உள்ளே போச்சுன்னா எதுனா இருந்தால் கூட வெளியே வந்துடும். யாருன்னா நம்மளுக்கு எதுனா கிஷ்டி இருந்தால் கூட அது கழிஞ்சிடும். இந்த கழுத சாணியால் போட்டு வைக்கலாம். அது எவ்வளோ புகை போகுதோ அவ்வளோ வீட்டில் எதுனா இருந்தால் கூட அந்த இதெல்லாம் கலைஞ்சி ஒத்தரம் கொடுக்கலாம்.